ஒரு கல்யாண ரவை கிச்சடி அப்படி பண்ண போறோம். எப்படி பண்ணலாங்கிறத மட்டும் இப்ப ஒரு என்னென்ன பொருள் வேணும் என்னென்னங்கிறத சொல்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரவா, நல்ல சாதா ரவா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா வச்சுருக்கேன், 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு அவாவா சௌரியம், கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு, நெய், கடைசியாக புளியத்துக்கு 2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதுக்கு எண்ணெயும் வச்சுக்கணும். இதே நல்லெண்ணெய் வச்சுட்டேன்னா 1 டம்ளர் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட்டா, முதல்ல முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். அப்புறமா இந்த ரவையும் நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுட்டா நல்லது. அதையும் வறுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அப்படி நெய்யை அப்படி ஜாமுன்னு ஊற்றிட்டேன்னு கமகமான்னு இருக்கும். அதில் இந்த எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை ஜாமுன்னு போட்டு லேசாக அப்படி கொஞ்சம் அப்படியே பளபளன்னு வரா மாதிரி அப்படி வறுத்துட்டிங்கன்னா நம்ம வாசனை மூக்கு துளைக்கும். அதை அப்படியே ரவாயும் போட்டு அந்த முந்திரி பருப்பு வறுத்த மாதிரி ஒரு பொன்முருவலாக வறுத்துக்க வேண்டியது. இது மாதிரி முந்திரியை நல்லா வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் லேசாக அப்படி ஒரு பதத்துக்கு லேசாக ஒரு ரவையும் வறுத்து வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கலாம். தாளிக்க வேண்டியதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் வரா மாதிரி நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, எண்ணெய் காயட்டும். கடுகு நல்லா பொரியணும். கடுகு தாளிச்சு விட்டு நம்மளுக்கு அதே மாதிரி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அப்படி போடணும். அதை போட்டுட்டு அது கொஞ்சம் பொன்முருவலாக ஆன விட்டு நல்லா வறுத்துக்கிறோம். ஜம்முன்னு அப்படியே வறுத்துட்டு இப்போ வந்து இது மாதிரி நல்லா பொன்முருவலாக வறுத்துட்டு தாளிச்சதில் இந்த இஞ்சி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி போட்டு அதை போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் தாளிச்சுக்கணும். இதில் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டு இது நல்லா வெங்காயம் மட்டும் ரொம்பையும் வறுத்துடாம ஒரு கலருக்கு வறுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லெவலுக்கு வறுத்த விட்டு வெட்டி வச்சிருக்க தக்காளி அதையும் அப்படியே போட்டு அதையும் ஜம்முன்னு அப்படியே வறுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரவா கிச்சடிலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் ஜம்முன்னு செலவு இல்லாமல் கொஞ்சம் கம்மி செலவில் ஜம்முன்னு ஆற்றுல உட்காந்து சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஹைலைட்டு இந்த கிச்சடிக்கு மஞ்சள் பொடி தான் முக்கியம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இப்படி போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே அதையும் நல்லா சேர்த்து அப்படியே நல்லா கலரி விட்டுருங்க. ஏன்னா இந்த மஞ்சள் பொடி ஸ்மெல்லு போகிற வரையும் லேசாக அப்படியே வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அப்படி நல்லா பண்ணிட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிண்டு ஜம்முன்னு
இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி அப்படி போட்டுட்டு அதையும் நல்லா கலரி விட்டுட்டு அப்படி ஜாமுன் கலரி விட்டு இது பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நம்ம எடுத்துட்ட அளவில் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஏற்கனவே வெந்நீர் கொதிச்சு வச்சுருக்கு. அதுலேருந்து ஒரு 2 கப்பு ஒரு கப்புக்கு 2. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் நம்ம தேவையான அளவு அவளுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்க வேண்டியது. நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜ் தான் பண்ணணும். அப்படி தலைன்னு அந்த வெந்நீர் கொதிக்கும் போது இந்த ரவையை அப்படியே வறுத்து வச்சிருக்க ரவையை அப்படியே போட்டு நல்லா கலரணும். அப்படி ஜாமுன்னு ஊற்றிங்க. சுற்றி ஊற்றணுமா? அப்படி சுற்றி ஊற்றினீங்கன்னா நல்லா பலபலமாக நல்லா கொலஸ்ட்ரால் ஜம்முன்னு ஏறும். நீங்கள் ஏற்றிக்கலாம் எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா கலரிட்டு மூடி வைக்கணும். இங்கே ஒரு தட்டு ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்படி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாண கிச்சடி ரெடி. அப்படி மூடி வச்சுதான் அப்படி சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிச்சடி ரெடி. 75% வெந்துடுது. இப்போ என்ன பண்ண வெந்துருச்சுன்னா அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கலரி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண கிச்சடி. இதில் சுகர் டேஸ்ட்டுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் உங்கள் கைக்கு ஏதோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு அதையும் ஜாமுன் போட்டு ஒரு கலர்னிங்கன்னா அப்படி டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு நல்லா கலரிட்டு அப்படி கலரி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கைக்கு. அப்படி ஜம்முன்னு கலரிட்டு இப்போ எண்ணெய் இறக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கரண்டி எண்ணெய் அப்படி உள்ள எண்ணெயை ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஹோட்டலில் அப்படி நல்லா அந்த எண்ணெய்லாம் நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு போனீங்கன்னா ஓகே. நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடிட்டிங்கன்னா ரெடி. இப்படி சுடுவோம். நீங்கள் அப்படியே எடுத்துடணும். விட்டு நம்மளோட கிச்சடி ரெடி. இப்படி ஜாமுன்னு ஒரு கலரி விட்டு இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றுறதுக்கு எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். அதை அப்படியே ஜாமுன்னு ஊற்றி இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் அப்படி ஊற்றிட்டு அதை அப்படி போட்டுடணும். நல்லா கலரி விட்டுடணும். கலரி விட்டிங்கன்னா நம்மளோட கிச்சடி ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த லெமன் வாடை கொஞ்சம் போகணும். அது வழி நல்லா கலரி விடுங்க. உங்களோட கல்யாண கிச்சடி ரெடி. எல்லாரும் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ இது மாதிரி பண்ணி அதில் சாப்பிட்டு உடம்பு ஏற்றிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். பாய்.